பண்றா சாக வடிப்பானா பீக் போடுறா பீக் போடுறா முடிக்கப்பட்டது அடி அடிச்சு வராங்க மாறடா ரூபாய் பொட்டி வச்சு கிடுபிடு கிடுபிடு இவ்வளவு வன்மமா இருக்கும் ஐயோ வெறியா இருக்குமா என்ன இது அங்க போடுறா நாம கடிப்பா எதுக்கு 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 ராக்கி பைட் தின்னு இல்லப்பா அன்னைக்கு பழி வாங்கினாங்களே ஜெயிக்க போன வாரம் வாரல டிம் டீம் வெனஸ்டே ரிவெஞ்ச் ஐயோ பொட்டில இருந்து புல்லட் எடுத்து சொல்றான் சீரியஸா நான் இப்ப கூட என்ன ராக்கி பை டீம்ல இருந்துட்டு ஏன் இவ்வளவு இப்போதான் யோசிக்கிறேன் போன வெனஸ்டே தின்போ தேடி வந்து அடிச்சாங்க நான் இருக்கா இப்ப இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க பண்ணாங்கல்ல அதுக்கு பழி வாங்குதல் ரைவல்ரி நான் சும்மாவா வாரண்டா ரைவல்ரி என்றால் வார் 2 பாயிண்டோட கனவு உடைக்கப்பட்ட தருணம் 1 பாயிண்ட் உடைக்கப்பட்ட தருணம் ஒரு கில்லி சுட்டுலாம் போட்டுக்கிட்டு பொட்டியா இருந்தது கிஸ்ஸா இவ்வளவு பெரிய ஹீரோட நான் இப்பதான் முதல் வாட்டி பாக்குறேன் யார பார்த்து அவங்க டீம்ல 2 பேரை டோனியாக ஆளவரம் செய்தான் தியாகவே ஆளவரம் செய்தான் ராதிகை ஆளவரம் செய்தான் வரவனே விட்டது ராடிக் ப்ரோ பொட்டிய சாக்கோ ப்ரோ பொட்டிய 2 பொட்டியும் பக்கத்துல வச்சு அலைய பார்த்து எல்லா புல்லட்டையும் போடுறோம் ஆனா அங்க போன வெனஸ்டே தின் ப்ரோ ஜெயிச்சிருக்க வேண்டியது எப்போ போன வெனஸ்டே ஆமா போன வெனஸ்டே ஆமா அதனால காசுக்கு தான் என்ன கிசா கக்கிட்டிய வன்மத கரெக்ட் பொறுக்க நீயா கிசா உண்மையாலுமே எதனால கிசா நாங்களும் என்ன லீட்ல தானே ப்ரோ இருந்தோம் வந்து குத்துனாங்கல்ல ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணி புரியல அதே மாதிரி நாங்க வெட்னஸ்டே நாங்க தான் ப்ரோ லீட்ல இருந்தோம் போன வெட்னஸ்டே ஆமா வந்து குத்துனாங்க ஞாபகம் இருக்கு அந்த டபுள் பான்ல ஆமா ஜெயனி இவனுக்கு போய் அனுப்பிச்சு ஜெயனி ஒருத்தரை ஜெயிக்க வைக்க கஷ்டப்பட்டு விளையாட்டு இருக்கேன் ப்ரோ சோலோ யார் ஹெல்ப் இல்லாம இங்க ஒருத்தர் ஜெயிக்க வைக்க 3 பேர் ஆடி கொடுக்குறாங்க அதுதான் ஓ கக்கிட்டா உண்மைதா வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் கிசா அப்ப என்ன போர் அறிவிக்கப்பட்டதா 2.0 அகைன்ஸ்டா அடிதான் இனிமேல இந்த வாரம் 2 வின் தான் நாங்க உங்களுக்கு மேல அப்படியா இன்னொரு கிசா இப்படி சொல்லிட்டா கீழே இறங்கிறியா ப்ரோ ஆமா சூப்பர் வெரி 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 என்ன கிசா நீயா கிசா இது சூப்பர்ரா உங்க டீம்ல ஃபோர்த் பண்ணியாரு சாட் சோஜி ஓகே டுவோ நாளைக்கு டுவோ இருக்கு சரியா ஒரு பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன் 2 மேட்ச் சன் ஆயிரு போல நாளைக்கே எடுக்க பாரு அப்புறம் வந்து நாளைக்கெல்லாம் டீம் அப் கிடையாது சரியா நாளைக்கெல்லாம் டீம் அப் வைலேஷன் எதுவுமே கிடையாது ஃபேரா தான் விளையாடணும் ஓகே பாய் கைஸ் வெரி வெல் பிளேட் இன்னொரு வாட்டி சொல்லு 2 மேட்ச் கீழ இருக்கு நான் முன்னாடி போயிருவேன்னு 2 மேட்ச் மேல போயிட்டே இருக்கும் ஓகே வெரி குட் கிசா யூ டிசர்வ் வெரிடா நான் இவரி நேத்து மலையில முளைச்ச காளான்லாம் பேசுது நான் 3 வருஷமா ஸ்பாய்லர் ஆடிட்டு இருந்தேன் எனக்கு ஆட தெரியாதா நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன் ப்ரோ நான் ஜெயிக்கிறதுக்கு ஆட போறது இல்ல ஆம்பளையா இருந்தா வந்து 4v4 எடுக்க சொல்லுங்க பாய் போட்டா டிக்கி காட்டிட்டு ஓடுற டீம் அது வாய் பேசுறாரா நான் காட்டுறேன் ப்ரோ யாருன்னு எங்களை கீழே அடிக்கிறாங்களா ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்களான்னு பாக்கலாமா நான் சவால் விடுறேன் கமான் பாத்தலாம் ப்ரோ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்களான்னு பாக்கலாம்டா இது அவன் கூப்பிடுறான் அவன் அவன் முன்னாடி ஜெயிக்கிறது கார்டுன்னு சொல்வீங்க நீங்க ஆமா பின்ன நீ ஜெயிக்க கான்ஃபிடன்ஸ் போடுறேன் நான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் போடுறேன் பாத்தலாம் அங்க பாரு சிங்கம் வந்துட்டான் போ அவ்வளவுதான் ஐவரி கிசா உன நேத்து படிச்ச காளான்னு சொல்றான்டா மதன் ப்ரோ நீ காளானா மதன் ப்ரோ
பொட்டி சுட்டதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மதன் ப்ரோ. ஓகே ஓகே. ஆளு சுட வேண்டியதானே, நேரம் பொட்டி சுட வேண்டியதானே. பொட்டி சுட்டா அதான் சுட்டு முடிச்சானே ப்ரோ. பொட்டி மட்டும் தான் மிச்சம் இருந்ததுங்க. ஓகே 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 ஓகே. ஐவரி நீ அடிக்கலையா? ஐவரி இனிமேல் உன்னை ஜென்மத்தால ஜெயிக்க விட மாட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். நாங்க இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு ஆட மாட்டோம் ப்ரோ. அவ்வளவுதான். பாத்தலாம் ப்ரோ. 4v4 வாங்க. அடிப்பேன்றீங்கல்ல, வாங்க 4 பேரை கூப்பிட்டு வாங்க, பாத்தலாம் நீங்களா நாங்களா. ப்ரோ அவங்க ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாட் மேட்ச்ல எங்களை கீழே போறது. ஸ்லாட் 1க்கு போலையே ப்ரோ. அது நீங்களே ஸ்லாட் 1க்கு போலையே ப்ரோ. ஐவரி ப்ரோ நாம எஃப்எல் ஸ்லாட் 1க்கு போலையே ப்ரோ. நீங்க இப்ப ஸ்லாட் 1ல இருக்கீங்க. நாங்க ஸ்லாட் நாங்களாச்சும் ஸ்லாட் 1ல இருந்தோம். போறதுக்கு வக்கில்ல உங்களுக்கு. ப்ரோ 36 மேட்ச் நாங்க ஜெயிக்கல, நாங்க தோக்கல ப்ரோ. நாங்க ஸ்லாட் 1ல இருந்தோம். மதன் ப்ரோ சொல்லுங்க. ஒரு நாள் எடுத்து மதன் ப்ரோ கணக்கு. மதன் ப்ரோ நோட் புக் வச்சிருக்கீங்கல்ல, நோட் புக் வச்சிருக்கீங்கல்ல, சொல்லுங்க. 2 டீமுக்கு கணக்கு போடுங்க. 2 டீமுக்கு கணக்கு போடுங்க, பாத்தலாம். 2 டீமுக்கு கணக்கு போடுங்க, கணக்கு போறேன். நோட் புக் வச்சிருக்கேன். இன்னொன்னு நாங்க ஸ்லாட் 1ல இருந்திருக்கோம் மதன் ப்ரோ. ஆமாமா இருந்திருக்கீங்க. அதுக்கு அப்புறம் பொங்கல்ல 2 டிராஃபி நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். ஆமாமா 2 டிராஃபி ஜெயிச்சிருக்கீங்க. உண்மைதான். அதான் ப்ரோ நீங்க தான் சொன்னீங்க பிரசன்ட் டே தான் ஸ்லாட் 1ல இருந்தோம். ஆமா ப்ரோ பிரசன்ட் டேல எங்க கால் கடியில தானே இருக்கீங்க நீங்க ப்ரோ. அதுதான் சொல்றேன் ப்ரோ. மேல கால் கடியில தானே ப்ரோ இருக்கீங்க. கால் கடியில தானே இருக்கீங்க. 2 மேட்ச்ல எங்க இருக்கீங்களா பாக்கலாம் ப்ரோ. நீங்க வந்து சொல்லுங்க. நீ வந்து 20 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்க ஃபர்ஸ்ட். தெரியும். ஓகேவா? சொல்லுங்க. வந்து 2வது வாரம் தான் ஜெயிச்சிருக்க. 21வது மேட்ச் தான் ஜெயிச்சிருக்க நீ ஃபர்ஸ்ட். ஆர்பி மிஷன் முடிச்சிட்டாரு வார்ல டயரை சுட்டு. இருடா நீ தான்டா கேட்ட நோட் புக் அமைதறா. கிசா நீ வந்து 20 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்க. 21வது மேட்ச் தான் ஜெயிச்சிருக்க. ஓகேவா? என்ன சொன்னாலுமே நான் ஸ்லாட் 1ல இருந்திருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் தின் டீம்ல சேர்ந்து 35வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. சரியா? அதுக்கப்புறம் 46வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. அதுக்கப்புறம் 59வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. 57வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. 64வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. நீ தொடர்ந்து 36 தடவை தோக்கல. தொடர்ந்து 36 தடவை நீ தோக்கல. தொடர்ந்து 36 தடவை தோத்தது வந்து 2 பாயிண்ட் தான். நீ கிடையாது. நீ வந்து நடுவு ஸ்லாட் 1ல இருந்திருக்கேன். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது அருமைதான். ஷார்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. நான் பேசுவேன். ப்ரோ சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க ஒரு டீம் வச்சு விளையாட்டு இருக்காங்க. அதுலயும் நான் ஜெயிச்சு கொடுத்தது ஒரு வீக். அது இது வேறயா? நீ ஜெயிச்சு கொடுத்திருக்கியா? ஓகே. அது கணக்கு. நீங்க ஒரு தடவை ஜெயிச்சு கணக்கு தானே மதன் ப்ரோ. கணக்கு தான். பாருங்க மதன் ப்ரோ டிவிடிஎஸ்லயும் ஒரு வின்னுனா இந்த 2.12ல நான் ஒரு நாள் விளையாடணும் போது ஒரு வின். அப்படி பார்த்தா நான் எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்தா இவங்களும் கீழே தான் மதன் ப்ரோ இருப்பாங்க. இப்ப எங்களுக்கு கீழே யாரு மதன் ப்ரோ இருக்கா? கிசாதி ப்ரோ ஒரே நிமிஷம். எங்களோட டிக்கிக்கு கீழே யாரு இருக்கா மதன் ப்ரோ? கிசாதி இறக்குறீங்களா நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பாக்கலாம். ஐவரி ப்ரோ நீங்க சீசன் டே 1ல இந்த டீம் வச்சு 36 33 முட்டையா புடுங்கிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு டிராஃபி வச்சிருக்கேன்? நீங்க எவ்வளவு டிராஃபி ப்ரோ? நீங்க டுவோ டிராஃபிலாம் வச்சு என்னதுங்க ப்ரோ? சரி ஸ்குவாட் டிராஃபி நான் 2 வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க உங்க பேர்ல? நான் வச்சிருக்கோம் ப்ரோ. அப்படிலாம் இல்ல. சரி ப்ரோ பாத்தலாம். இனிமேல் பாத்தலாம் நீங்களா நாங்களான்னு. ஏன் இப்ப சவால் விட மாட்டீங்க? நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சவால் விடணும். நான் சவால் பாத்துக்கலாம். இந்த 2 மேட்ச்ல கீழே இறக்குறாங்களா மதன் ப்ரோ? பாத்தலாம் ப்ரோ. சரி 36 தடவை தொடர் தோல்விக்கு என்னன்னு கேக்குறான் பாரு. நாங்களாம் தோத்தது இல்ல. நீங்க நான் டீம்லயே இல்லையா? அப்போ 15 மேட்ச் நான் டீம்லயே இல்லையே. புது கதையா இருக்கு. அப்படி பார்த்தா டீம் இல்ல. பாத்துடலாம். நாங்க இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு ஆள போறது இல்ல. ஐவரே நீ ஜெயிக்கிறதுக்கு ஆளனா நீ வந்து ரேஸ்ல வின்னிங் ரேஸ்ல இருக்க. இவனுமே வின்னிங் ரேஸ்ல இருக்கான். நான் ரேஸ்லயே இல்லன்ற பாத்துடலாம். டிஸ்ட்ராக்ஷன்ல மாட்டிக்க. பிடிஎஸ் ஜெயிக்கட்டும் பரவாயில்லை. பிடிஎஸ் எங்க ஜெயிப்பாங்க? மொபைல் பிடிஎஸ் தான் லீடிங்ல இருக்கு. 2 அவங்க தான் ஜெயிப்பாங்க. பாத்துடலாம் ப்ரோ பாத்துடலாம். ஐவரி இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தெரியல உனக்கு. ஐவரி நான் சொல்றேன். இதுதான் ப்ரோ ஐவரி எனக்கு என்னோ இந்த பக்கம் கை காட்டி அந்த பக்கம் பிடிஎஸ் போற மாதிரி இருக்கு. தின்ன வச்சு ப்ரோவோக் பண்றாங்க. மைண்ட் கேம் ஆடுறாங்களா ஐவரி? ஐவரி மைண்ட் கேம் ஆடுறாங்க. ஐவரி பிடிஎஸ் குறுக்குள்ளி பண்ணதே வர பண்றாங்க. எனக்கு வின்னே வேணாம். சரி பாத்துக்கோ. என்னால ஏதோ கெஸ் பண்ண முடியுது. கணிப்பின் கடவுள் ஏதோ இந்த கை காட்டி அந்த யாரோ போறாங்க மாதிரி இருக்கு. பாத்துக்கோ. அவ்வளவு அந்த அடுத்த வாரம் எனக்கு பிடிஎஸ் ஸ்லாட் 1 வந்துரும் தோணுது. இல்ல ப்ரோ நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஆட போறது இல்ல. நீ ஜெயிக்கிறதுக்கு ஆடுறா. ஏன்டா பயப்படுற? ஸ்பாயிலர் ஆடுறது மேட்டர் கிடையாது. நான் ஸ்பாயிலர் தான் ஆட போறேன் ப்ரோ. ஸ்பாயிலர் அடி 2.0 ஒண்ணுமே இல்லாம ஏற்கனவே 36 தொடர் தோல்வி. பரவாயில்ல கலெக்ஷன் 2.0 பேரே வேணாங்கற. எனக்கு ஐபிடிஎஸ் னு பேர் கொடுத்துருங்க. நான் பாத்துக்கறேன். ஐபிடிஎஸ்னா ஐபிடிஎஸ் மட்டும் போய் ஜெயிச்சிருவியா? ஐவரி டீம்னு கொடுத்துருங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு ஆட போறது இல்ல ப்ரோ. பாத்துடலாம்.
சரி போ நீ என்ன பாவண்டா 2 பாயிண்ட் ரசிகர்லாம் கதறிடுவாங்கடா அவங்க இன்னும் ஒரு 2 பேர் ஜெயிச்சா அவங்க முன்னாடி போயிருவாங்க வெற்றி நோக்கி போயிருவாங்க அவங்க. போட்டோம் ப்ரோ போட்டோம். ஆல் தி பெஸ்ட். வெட்னஸ்டேவே அந்த பயம் வந்துருச்சு ப்ரோ. அதான் ஸ்ட்ரீட் பண்ணி வந்தாங்க. ஓகே ப்ரோ எங்க வந்துடுத்து ப்ரோ? கொல்ல பக்கமா இப்ப எங்களுக்கு வந்து கிச்சன் பக்கமா எங்க வந்துடுத்து சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நானும் பிராமணன் தான். ஏய் அமிதா இதெல்லாம் இருக்க கூடாது, அடிச்சு பிடிச்சிருவேன் நாயே. நோ அங்க ஐவரியும் பொட்டி சுட்டுருப்பேன் மதன் ப்ரோ. அப்படியே என்னோட என்ன உட்கார்ந்துட்டு இருக்கா? ஏய் அவனே வெறியிட்டு இருக்கான், நீ அவனை இன்னும் வெறியிட்டு இருக்க. ஏய் ஐவரி ப்ரோவோக் பண்றா, ஐவரி ஒண்ணு வேணுமே வாண்டடா ப்ரோவோக் அடிக்கறான்டா. இல்ல ப்ரோ நான் ஜெயிக்கிறது காண மாட்டேன் ப்ரோ. மதன் ப்ரோ சரி ஓகே மதன் ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ வெட்னஸ்டே அப்படியே தேடி ஓடி வந்தாங்க எங்ககிட்ட அடிக்க? ஜெயிக்கிறோம் லீட்ல இருக்கோம் பயம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா அவன் ஸ்லாட் நீங்க முன்னாடி போயிருவீங்களா, அவங்க ஸ்லாட் பின்னாடி வந்துரும், அதனால தான் அடிக்கறாங்க. அப்புறம் கேட்டா நாங்க லீட்ல இருக்கோம், அது இருக்கோம் இது இருக்கும்னு மட்டும் 36 தோல்வி தோக்குற போது உங்களுக்கு தெரியா லீட்ல இருக்குது. அப்ப பிடிஎஸ் எம்பிடிஎஸ் இருக்கிறது லீட்ல. அந்த 36 விட நீ 36 புடி என்னைய விட அதிகமா 36 சொன்னது நீதான். இல்ல ப்ரோ இவரே நோட் எடுக்க சொன்னார்ல. ஆமா நீங்க நோட் எடுங்க மதன் ப்ரோ. டே 1 சரி ப்ரோ, நாங்க எத்தனை நாள் ஸ்லாட் 1ல இருந்திருக்கோம், இவங்க எத்தனை நாள் ஸ்லாட் 1ல இருந்திருக்காங்கன்னு கணக்கு போடுங்க ப்ரோ. டே 1 நோட் எடுத்து என்ன பண்ணோம்? நாங்க எத்தனை நாள் ஸ்லாட் 1ல இருந்தோம், அவங்க எத்தனை நாள் ஸ்லாட் 1ல இருந்தாங்கன்னு சொல்லுங்க மதன் ப்ரோ. நம்ம ஸ்லாட் 1ல வரல, இவன் இப்பதான் ஸ்லாட் 4ல இருக்கான். நாங்க வரல ப்ரோ. இவன் எனக்கு ஸ்லாட் ஆன் பண்ணனும் எல்லாம் வெச்சு ப்ரோ. இவங்க ஃபுல் டைம் ஸ்ட்ரீமர் எல்லாம் வெச்சிட்டு ஸ்லாட் 3ல உட்கார்ந்துட்டாங்க. ரோன் ப்ரோ நீங்க வந்தா பயப்படுறா ரோன் ப்ரோ. ஸ்ட்ரீம் போட வேணாம்னு சொன்னது உங்களை யார்? ஸ்ட்ரீம் போட வேணாம்னு சொன்னது? ப்ரோ நான் என்ன சொல்றேன், மெயின் பிளேயர்ஸ் வெச்சிட்டே ஸ்லாட் 3 தான் இருக்கீங்க நீங்க. உங்க டீம் டின் ப்ரோ டம்மின்றீங்களா? அப்போ இப்பதானே வந்தேன்.